அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரீம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கோர்சஸும், எல்லா வகையான கல்லூரிகள், எல்லா வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தகவல்கள் தரதுக்கு முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது துணை மருத்துவ படிப்புகளுக்கான நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின தகவல்களை ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்டு வரோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு என்ன மாதிரியான சீட்டு கிடைக்கும், பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு என்ன மாதிரியான சீட்டு கிடைக்கும், பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சார் அப்படியே அடுத்தடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸில் மொத்தம் 20 கோர்சஸ் இருக்குங்க, 20 கோர்சஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பர்டிகுலராக நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தது இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, பிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ பிபிடி சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிபிடி இது ஒன் ஆஃப் தி பேராமெடிக்கல் கோர்சஸ்ங்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான படிப்பு. இவங்க பேருக்கு முன்னாடியே டாக்டர்னு போடுற அளவுக்கு எலிஜிபிள் இருக்குது. பட் இப்போ இந்த ஜுடிஷியல் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் போயிட்டு இருக்கனால இன்னும் டாக்டருங்கிற டைட்டில் மட்டும் தான் போடல. கிட்டத்தட்ட இந்த படிப்புங்கிறது டாக்டருக்கு சமமான படிப்பு தான். பிபிடினா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சு இந்த கோர்ஸ் ஆனது படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிங்கிற கோர்ஸை கடந்த வருஷம் அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சார்பாக ஒரு கவுன்சிலிங்கிறது நடத்துகிறாங்க. இதில் தான் நீங்கள் அரசு கல்லூரிகள்லேயும் சீட் இருக்கும், ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் சீட் இருக்கும். ஸோ அரசு கல்லூரிகளில் என்ன கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் சீட்டு முடிஞ்சதுன்னு பார்ப்போம். பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி ஓசி கேட்டகரி, ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு 190.6ங்கிற கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 186 கட் ஆஃப்க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லீம் 187 கட் ஆஃப்க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. எம்பிசி 186 கட் ஆஃப்க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சி 184 கட் ஆஃப்க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 180 கட் ஆஃப்க்கு முடிஞ்சிருக்குங்க. எஸ்டி 186.5ங்கிற இந்த கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் தான் சீட்டு முடிஞ்சிருக்கு. நான் ப்ரைவேட் காலேஜஸ் பற்றியே சொல்லலை. இதெல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் அப்போ நீங்கள் சொல்லுங்க பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிங்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த எத்தனை கல்லூரிகள்ங்கிறத 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸில் எத்தனை சீட்டு, இன்னொன்று ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை சீட்டு அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் பிபிடிங்கிற கோர்ஸ் மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இந்த 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வெறும் 3 கல்லூரிகளில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபிசியோதெரபி அப்படிங்கிற இந்த கோர்ஸையே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூர் 30 சீட்டுங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசின் சென்னை 25 சீட்டு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி திருச்சி அங்கே ஒரு 25 சீட்டு. மொத்தம் 3 கல்லூரிகளுக்கும் சேர்த்தி வெறும் 80 இடங்கள் மட்டும்தான். அப்போ அந்த 80 இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரியுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 25 இடங்கள், பிசி கம்யூனிட்டிக்கு 21 இடங்கள், பிசி முஸ்லீம் 3 இடங்கள், எம்பிசி டிஎன்சி 16 சீட்டு, எஸ்சி 12 சீட்டு, எஸ்சிஏ 2 சீட்டு, எஸ்டி 1 சீட்டு, மொத்தம் 80 சீட்டு தான் மொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா பிபிடிங்கிற கோர்ஸை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஓகே சார், இது கவர்மெண்ட் காலேஜை பற்றி சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த பிபிடிங்கிற கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிங்கிறது எத்தனை ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரைவேட் காலேஜஸ்க்கான தகவல்கள். மொத்தம் பிபிடிங்கிற கோர்ஸ் தமிழ்நாட்டில் எத்தனை ப்ரைவேட் காலேஜஸ் அப்ரூவலோட ப்ராப்பராக கவர்மெண்ட் அப்ரூவலோட நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் கவுன்சிலிங்லையும்
எத்தனை கல்லூரிகள் கலந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 பிரைவேட் கல்லூரிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க. அதாவது ஃபிசியோதெரபிங்கிற படிப்பு சம்மந்தமாக மொத்தம் 1995 சீட்டு வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக சேர முடியும். அதில் ஓசிக்கு 618 சீட்டு, பிசி 529 சீட்டு, பிசி முஸ்லீம் 70 சீட்டு, எம்பிசி டிஎன்சி 399 சீட்டு, அதுபோக எஸ்சி 302 சீட்டு, எஸ்சிஏ 57 சீட்டு, எஸ்டி 20 சீட்டு, மொத்தம் ப்ரைவேட் கல்லூரிகளில் ஒரு 1995 சீட்டு இருக்குங்க. அங்கே நம்மளுக்கு ஒரு 75 சீட்டு வருங்க, 80 சீட்டு வரும். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2100 சீட்டு தான் வந்து நம்மளுக்கு மொத்தமாகவே இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி சம்மந்தமாக படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வீடியோ பி ஃபார்ம் சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. ஸோ பி ஃபார்ம் சம்மந்தமாக போட்டப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் தகவல்கள் மாறிடுச்சு. அதாவது நான் பிபிடியோட தகவல்கள் எடுத்து பி ஃபார்மில் வந்து சொல்லிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை இந்த வீடியோ மூலமாக நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்முக்கான கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் டீட்டெயில். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்கள 1-2 பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண மிஸ்டேக்கை சொன்னதுக்கு. ஸோ பி ஃபார்மை வந்து கவர்மெண்ட் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு வந்து அங்கே வந்து சீட் அலோகேட் ஆகலை. பிசியில் 187.5க்கு பி ஃபார்மில் வந்து சீட்டு முடிஞ்சது. பிசி முஸ்லீம் 189க்கு சீட்டு முடிஞ்சது. எம்பிசி 188க்கு சீட்டு முடிஞ்சதுங்க. எஸ்சி 185.5க்கு சீட்டு முடிஞ்சது. எஸ்சிஏ 180.5க்கு சீட்டு முடிஞ்சது. எஸ்டி 188க்கு சீட்டு முடிஞ்சது. இது வந்து பி ஃபார்ம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஏன்னா கடந்த வீடியோவில் நான் வந்து கட் ஆஃப் வந்து தவறுதலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்காகவே இந்த வீடியோவில் வந்து நான் இந்த பி ஃபார்மையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.